ஏற்ற முடியவில்லை என்பதை பற்றி என்னைக்காவது வெங்கடேசன் பேசியிருக்காரா? காவல் கோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய விருது பெற்றவர் தான் வெங்கடேசன். அந்த மதுரை போதனுடைய வரலாறு எல்லாம் எழுதியிருக்காரு. நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசு எப்படி வந்தது, இந்த சுல்தான்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஏன் தீபத்தை மலை உச்சியில ஏற்ற முடியல, இத்தனை வருஷமா ஏற்றாம இருக்காங்க சொல்லுவார் அவரு. அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, 100 வருஷமா தீபம் ஏத்தல, இப்ப மட்டும் ஏன் ஏற்றணும்னு பிரச்சனை பண்றாங்க பிஜேபி காரங்கன்றதா அவங்களுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், 1600 இருந்து 1947 வரைக்கும் இந்தியாவில தேசிய கொடியே ஏத்தல, யூனியன் ஜாக் கொடி தான் பறந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் கொடி தான் பறந்துச்சு. இத்தனை வருஷமா தேசிய கொடி ஏத்தல, என்னைக்கே ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா? அயோத்தியில 500 வருஷமா தர்ம கொடி பறக்கல, தர்ம துவஜா பறக்கல, அறக்கொடி இல்ல. இன்னைக்கு ஐயா மோடி வந்து 10 நாளைக்கு முன்னால தர்ம கொடி ஏத்திருக்காரு. இத்தனை வருஷமா ஏத்தாத கொடி இப்ப ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப ஸ்டேட் தானே இருந்துச்சு, மதராஸ், சென்னை மாகாணம் தானே இருந்துச்சு, தமிழ்நாடு இருந்துச்சு. ஏன் தமிழ்நாடு மாத்துறீங்க? எது சரியோ அதை செய்யணும். தமிழ்நாடு என்பதுதான் சரி. அது வரலாற்றுல இவ்வளவு நாள் அது மறைக்கப்பட்டிருந்தது, மறக்கப்பட்டிருந்தது. அது கொண்டு வந்தோம். மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதுதான் சரி. இவ்வளவு நாள் அது வழக்கு ஒழிந்திருந்தது. யாரு காரணம்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது 2 மதங்களுக்கு இடையே பிரச்சனை இல்லை, முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை. தர்காக்கும் தீபத்தூணுக்கும்